ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சஷ்டி விரதம் 2வது நாள். பசங்களை தான் இன்றைக்கி விளக்கேற்றி தீபமும் ஏற்ற சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தீபாவளி முடிஞ்சு லீவெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்காங்க கலர் ட்ரெஸ்ஸில். இன்றைக்கி வந்து காலையிலே சுட சுட சாதம் வடிச்சாச்சு. வேர்க்கடலை சட்னி, தோசை, உருளைக்கிழங்கு வறுவல். நைவேத்தியத்துக்காகவும் விரதம் இருக்கவங்க சாப்பிட்றதுக்காகவும் தேங்காய் சாதம் தான் இன்றைக்கி நான் செய்து படையல் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பசங்க தான் தீபாரதனெல்லாம் காமிச்சு விளக்கும் ஏற்றிட்டு போயிருந்தாங்க. பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இந்த விரதம் இருக்கிறதுல. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி காலை வேலையிலேயே ஒரு 7:30 மணி போலேயே பூஜைகள் எல்லாம் நிறைவடைஞ்சது, காலை பூஜை. அதுக்கப்புறம் தான் உட்காந்து நான் வந்துட்டு நிறைய பாடல்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியான வேலையில் 2 வாழைப்பழங்கள் வச்சுட்டு நைவேத்தியம் செய்திருந்தேன். சாயந்தரம் போல் எடுத்த வீடியோ தான் இது. ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு எப்படி காலையில் நம்ம ஷட்கோண கோலத்தில் 2 தீபங்கள் வச்சுருந்தோமோ அதே போல் ஈவினிங்கும் ஏற்றணும். கோலத்தை மாற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு கோலம் வந்து ஓகே தான். காலையில் போட்ட ஷட்கோண கோலத்திலே ஈவினிங்லேயும் நம்ம வந்துட்டு எத்தனை விளக்குகளோ அதை வந்து ஏற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து 6 தீபங்கள் தினமுமே ஏற்றுவீங்க. நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீபம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் விதமாக முதல் நாளுக்கு 1, 2வது நாளைக்கு 2ன்னு அப்படி தான் கணக்கு வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் என்ன ஒரு புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபமாகவே அதையும் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு என்னமோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. திடீர்னு தான் தோணுச்சு, அதனால் அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எடுத்திருக்க விரத முறை பார்த்திங்கன்னா காலையில் எந்த உணவும் எடுக்க போகிறதில்ல. மத்தியானம் மட்டும் சுவாமிக்கு வச்ச நைவேத்திய சாப்பாடு, அதே மாதிரி இரவுலையும் எந்த உணவும் எடுக்க போகிறதில்ல. என்னால் டீ இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நானும் முருகரும் ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டுக்கிட்டோம். எனக்கு டீ வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவரும் எனக்கு உத்தரவு கொடுத்துருவாருன்னு நினச்சி நான் வந்து இப்போ டீயுமே வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் குடிச்சிட்டு தான் நான் வந்து விரதத்தை முடிக்கிறது. இந்த மாதிரி தான் நான் என்னுடைய விரத முறையை கடைப்பிடிக்கிறேன். எனக்கு 3 நேரமுமே சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஏன்னா கொஞ்சம் வெயிட் லாஸும் ஆகும். நம்ம பாடி வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியேற்றும், தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியேறும் அப்படின்றது பயாலஜிக்கல் ரீசன் இதில் விரத முறையில். இருந்தாலும் நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எடுக்க வேண்டி இருக்கிறதுனால தான் மதிய உணவே நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதனால் உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரியான உணவு முறையை பின்பற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் மட்டும் கடவுள்கிட்ட வைக்கவே வைக்காதீங்க. எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டினாலும் சரி, நீ எது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை கொடுப்பா அப்படின்னே வேண்டுங்க. கண்டிப்பாக முருகரோ எந்த தெய்வமோ உங்களுக்கு நல்லதே நினைக்கும், நல்லதே கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.